நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கர்த்தருடைய அனுக்கிரக காலம் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய அனுக்கிரக காலம் வருகிறதோ அப்பொழுது நாம் எதிர்பாராத நன்மைகள், இல்லை நம்ம எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நம்மை சந்திக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலை கர்த்தருடைய அனுக்கிரக காலம். சத்தமாக ஒரு விஷயம் என்னோட கூட சொல்லுங்க, கர்த்தருடைய அனுக்கிரக காலம். இட்ஸ் a time of God's favor. Whenever God's favor touches my life, there is a change. பாஸ்டர், என் வாழ்க்கையில் இந்த மகிமையான காரியங்கள் நடக்கணும், I have to go through this breakthrough. ஆண்டவருடைய அந்த ஃபேவர், the time of God's favor, கர்த்தருடைய அனுக்கிரக காலம் நம்மை சந்திக்கணும். சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் அந்த தேவ மனிதர் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகிறார். இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கேட்குற பொழுது எத்தனையோ விதமான சோதனையில், கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், சேலஞ்சஸ் மத்தியில் கடந்து போகிறோம். ஆனால் அந்த தேவ மனிதன் கடந்து போன பாதை மிகவும் கஷ்டம். அதில் முதல் பாட்டு, அதை 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் அவர் சொல்லுகிறார், முதல் 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 69, புக் ஆஃப் சாம்ஸ் 69. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகுகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்துகிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. இந்த முதல் 12 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் போகிறார். ஹவு டிப்ரெஸ்ட் David was. What is the level of depression? என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறார். ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுகிறார். இன்னைக்கு எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், வாட் எவர் மே பி த டஃப் சிச்சுவேஷன், இட் கேன் பி டர்ன் அரவுண்ட் 360 degrees if the God's time of favor is coming into our life. Time of God's favor, கர்த்தருடைய அனுக்கிரக காலம். இந்த கர்த்தருடைய அனுக்கிரக காலம் என் லைஃப்ல எப்படி பாஸ்டர் வரும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நினையாத வேளையில் அந்த அனுக்கிரகத்தின் காலம் வரும். அப்பா சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த அனுக்கிரகத்தின் காலத்தை எனக்கு கொடுங்க, தேவன் அனுக்கிரகத்தின் காலத்தை எனக்கு கொடுங்க, என அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள என்னை நடத்துங்க. லீட் மீ இன்டு த டைம் ஆஃப் ஃபேவர். ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்கிற பொழுது அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள நடத்துவார். இது தெரிஞ்சனால தான் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Psalm 69 verse 13. Psalm 69 verse 13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும். I have to be a blessed person. எல்லா வகையிலும் நேர்த்தியா இருக்கணும். வசனத்தில், வேதத்தில் காணப்படுகிற அந்த ரகசியங்களை பார்த்து அந்த ரகசியத்தின்படி ஜெபிக்கும் பொழுது முதல் 12 வசனத்தில் சங்கீதம் 69 எல்லா விதமான கஷ்டத்தை சொல்லுகிறார். என் கண்ணு பூத்து போயிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். ரைட், everything is right. How many days we are going to say, I am going through these trials and tribulations. How I am going to change that by the grace of God, by the time of favor. அதான் அவர் ஜெபிக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே, but I keep praying to Lord, hoping this time you will show me favor. I am keep on praying to you, Master. I hope this time you will show me favor. இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே, தொடர்ந்து உங்க பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து உங்க பாதத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஃபேவர், the time of favor, அந்த அனுக்கிரகத்தின் காலம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த அனுக்கிரகத்தின் காலம் எங்க குடும்பத்தை நிரப்பட்டும். அந்த அனுக்கிரகத்தின் காலம் என் பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லா வகையிலையும் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். He is asking it very clearly. தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறார், கேட்கிறார் பாருங்க. But I keep praying to you, Lord, hoping this time you will show me favor. I hope this time you will show me favor. அனுக்கிரகத்தின் காலத்தை நம்ம கேட்கணுங்க. வருகிற நாட்களில் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கும்படியான நாட்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த 2025 முடியிருக்குள்ள
சங்கீதம் 65:11 வசனத்தில் சொன்னபடி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. Do not leave this year without claiming, without the inheritance of the blessing what God has ordained for you. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சங்கீதம் 36:8 படி உங்க ஆலயத்தை சம்பூர்ணத்தினால் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. My dear beloved, whoever waiting for the blessing, I'm telling you, God has filled this house with His blessing. It is only thing, our prayer, our dedication, our focus on God. இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, உலக பிரகாரமான ஒரு கோர்ஸ் பண்ணணும், இல்லாவிட்டால் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது வரணும். We are practicing ourselves. தேவ சமூகத்தில் ஒரு அற்புதத்தை எடுக்கணும்னா உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை ஆராயணும். தேவன் கொடுக்கிற வசனங்கள் நீங்க ரொம்ப ஆராய வேண்டாம். மாற்றத்தின் நேரத்தில் தேவன் வசனங்களை கொடுக்கிறார், ஞாயிற்றுக்கிழமையில வசனங்களை கொடுக்கிறார். அந்த வசனங்களை பிடித்து அன்னைக்கு சங்கீதம் 65:9-11 படி ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். தேவ நதியினால் உங்களை நிரப்புவேன், உங்கள் பயிரை ஆசீர்வதிப்பேன், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். டேக் தோஸ் வெர்சஸ், ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்க பாதத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள என்னை நடத்துங்க. டுடே மேக் a claim, ஆண்டவரே இவ்வளவு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஏசாயா 49வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வர்றாங்க. இந்த அனுக்கிரகத்தின் காலம், டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையில மாறுதலை செஞ்சிருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கட்டப்படணும். ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் உரைத்த வார்த்தை, God spoke these words in the time of my favor. ஏசாயா 49வது அதிகாரம் வசனம் 8-10 மிக முக்கியமான காரியம். அதை எல்லாரும் அப்படியே வாசிக்கலாம். Book of Isaiah chapter 49 verse 8-10 எல்லாரும் வாசிப்போம். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடந்த இடங்களை சுதந்திரிக்க பண்ணவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்ற வார்த்தை, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. இது அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்பீங்கன்னா, சங்கீதம் 69:13 அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளோ. David is asking, in the day of salvation, by your grace, can you answer me? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை பாருங்க, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு எதுல நமக்கு பிரேக் த்ரூ வேணுமோ சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அனுக்கிரக காலத்துல எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையா இறங்குங்க ஆண்டவரே, இரட்சணிய நாள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் சுதந்திரிக்க பண்ணும்படியாய் பண்ணுங்க. I have to possess the blessing. நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. 9வது வசனம், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை பற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவார். ஏசாயா 49:8-10 அந்த குறிப்பை நல்லா மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆண்டவர் செய்கிற 3 காரியம். முதலாவது சுதந்திரிக்க பண்ணுகிறார். என்னோடு கூட சொல்லுங்க, முதலாவது பாழாய் கடந்த இடங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்ததுன்னா, எந்த இடத்துல என்னால் அது சுதந்திரிக்க முடியல, எனக்குரிய ஆசீர்வாதம் தான், எனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ப்ரமோஷன் தான், எனக்காக வைத்திருக்கிற நன்மை தான், சுதந்திரிக்க முடியல, சுதந்திரிக்க செய்வார். மேய்ச்சலை கண்டடைய செய்வார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கோ. அவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சலை கொடுப்பார். God will give the divine opportunities. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவார். நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவது, a place of comfort. ஆண்டவர் ஒரு நீரூற்றண்டையில் கொண்டு போய் விடுவார். Since this is a very important passage, I want to read this in English also. Book of Isaiah, chapter 49, verse 8-10. Let's read together. This is what the Lord says, in the time of my favor, in the time of my favor, in the time of my favor, I will answer you, and in the day of salvation, I will help you. பாருங்க, ஆண்டவர் சில
சில வார்த்தைகளை நம்ம ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கணும். In the time of my favor I will answer you, and in the day of salvation I will help you. I will keep you and make you to be a covenant for the people, to restore the land and to reassign its desolate inheritances, to say to the captives, come out, and to those in darkness, be free. They will feed beside the roads and find pasture on every barren hill. They will neither hunger nor thirst, nor will the desert heat or the sun beaten on them. He who has compassion on them will guide them and lead them beside springs of water. The three main things: possessing the blessing, restore the land. பாழாய் கடந்ததை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Restore the land, possess your blessings, find pasture on every barren. டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த இடத்துல போனாலும் ஆண்டு வாய்ப்புகளை கொடுக்குற அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் சில காரியங்களை தேடிட்டே இருப்பீங்க. எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் வேணும், என் பாஸ்டில் அப்ரூவல் ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கணும். அந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டு கொடுப்பார். கேளுங்க, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள ஆண்டவரை எங்களுக்கு அந்த டிவைன், அந்த டைம் ஆஃப் ஃபேவர், எங்களுக்கு அனுக்கிரகத்தின் காலம் என்னை சந்திக்கணும் ஆண்டவரை. அவரை பிடிக்க போகிறேன். இன்றைக்கி சொல்கிறோம், ஆண்டவரை எங்கள் அனுக்கிரகத்தின் காலம் எங்களை பிடிக்கணும் ஆண்டவரை. காட்ஸ் கம்ஃபர்ட், லீட் தம் பிசைட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர். தேவனுடைய ஆறுதல். இன்றைக்கு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, சுதந்திரிக்க பண்ணுவார், மேய்ச்சல் உண்டாக்குவார், நீரூற்றண்டைக்கு கொண்டு போவார். சொல்லுங்க, சுதந்திரிக்க பண்ணுவார், மேய்ச்சல் உண்டாக்குவார், நீரூற்றண்டைக்கு கொண்டு போவார். He will make me to possess the blessing. He will give me the divine opportunities. God's comfort will be there. எந்த யாருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணுமோ அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள ஆண்டவங்களை கொண்டு போவார். விசுவாசமாக சொல்லுங்க, அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள ஆண்டவனை கொண்டு போவார். எந்த இடத்துல எனக்கு மேய்ச்சல் உண்டாகணுமோ, வேர் ஐ நீட் டு ஹேவ் த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆண்டவனை நடத்துவார். எந்த இடத்துல நீரூற்றண்டை கொண்டு போகணுமோ. கடந்த 10 மாதங்கள் ரொம்ப உடைக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர். அலைச்சல், மிகுந்த கலக்கங்கள், நீரூற்றண்டைக்கு கொண்டு போவாருங்க. God's comfort will be with you. அப்ப அதிசயமா நம்மளை நடத்துவார். முதலாவது காரியம் சொல்லுங்க, சுதந்திரிக்க பண்ணுவார், மேய்ச்சல் உண்டாக்குவார், நீரூற்றண்டைக்கு கொண்டு போவார். சுதந்திரிக்க பண்ணுவார். He will make me to possess the blessing. He will give me the divine opportunities. He will give me the God's comfort. Hallelujah. முதலாவது சுதந்திரிக்க பண்ணுவார். அந்த ஏசாயா 49:8 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அதில் முக்கியமான காரியம், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா 49:8, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். ஆண்டவரே, அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள நான் வச்சிருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. எனக்கு செவி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க திருச்சபையை நீங்க அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள நடத்துறீங்க. எங்க குடும்பத்தின் மேல, ரெகபோத் ஊழியத்தின் மேல அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிற, அனுக்கிரகத்தின் காலம் உங்க மேல கடந்து வருகிறது. கர்த்தர் எல்லா வகையிலும் உங்களுக்கு செவி கொடுக்க போறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிற பொழுது, அனுக்கிரகத்தின் காலம் என் வாழ்க்கையில வருமா? அந்த மகனுடைய வாழ்க்கையில மிகுந்த சோதனை. ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 23-24, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 23-24. யோசேப்பு தன் சகோதரர் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொடுத்த பலவரன அங்கியை அவர்கள் கழிச்சு அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அவன் தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எதிர்க்கிறாங்க, துரோகம் செய்கிறாங்க, குழியில கடந்து போறான், அடிமையாய் விற்கப்படுகிறான், சிறைச்சாலைக்கு போறான். ஆதியாகமம் 39:20 வசனத்தில் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவல் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். முதல்ல குழியில போடப்பட்டேன், தொடர்ந்து பிரச்சனைகள். சங்கீதம் 69 முதல் வசனம் 1-12 வாசிக்கிறபடி தொடர்ந்து டிப்ரெஷன், காரியங்கள், கஷ்டம். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த மகன் எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடல. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நம்மளை சந்திக்கும். ஆனா எப்ப நம்ம சொல்றோமோ அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள, அந்த பலத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரே, உம்மில்ல நான் பலன் கொள்ளுகிறேன், என்னிலே பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான்னு சொன்னபடி யார் ஆண்டவருக்குள்ள
பலன் கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளுகிறார்களோ, கர்த்தருடைய பலன் எனக்குள்ள வரணும், அவர் என் கோட்டை, என்னை துருகோ, என்னை நடத்துகிறவர், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்ப நமக்குள்ள மாறுதல் வருங்க. இன்னைக்கு எந்த இடத்துல பலவீனத்தில் இருக்கிறீங்களோ கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல மாறுதல் இல்லைன்னு பார்க்குறீங்களோ கர்த்தர் மாறுதலை கொடுக்க போறார், உங்களுக்கு தேவையான காரியத்தை செய்ய போறார். பாருங்க, 17 வயதுல தன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்டார் யோசேப்பு. 13 வருஷம் மிகுந்த கஷ்டம், மிகுந்த கஷ்டம். அந்த அனுக்கிரக காலத்துக்காய் காத்திருக்கிறார். அந்த அனுக்கிரக காலத்துக்காய் காத்திருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? He's trying his best. ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார், தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்ளுகிறார். நம்ம வேதத்துல பார்க்கிற காரியங்கள் எல்லாமே யோசேப்பு இப்படித்தான் இருக்கணும், யோசேப்பு இப்படித்தான் நடக்கணும், யோசேப்பு இப்படித்தான் ஆசீர்வதிக்க போறார். இல்ல, யோசேப்பு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். யோசேப்பு தன் மேல வைத்திருக்கிற அழைப்பை இழந்திருக்க முடியும். எப்படின்னா, போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படி அழைக்கிறாள். ஒருவேளை யாருமே பார்க்கல, நான் பாவத்துல கடந்து போறேன்னு கடந்து போயிருந்தா யோசேப்பு, இன்னைக்கு யோசேப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவர் வேறு யாரோ ஒருத்தரை வைத்து அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். அருமையான திருச்சபையை ஒரு காரியத்தை மனதில் வைத்துங்க, நம்ம ஒவ்வொருவர் மேலேயே கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்க. If you are equipping for that, if you are preparing for that, if this vessel is getting prepared for that, then we will inherit the blessings. You will possess the blessings. அதற்கு என்ன செய்யணும்? என்னை நான் தயார்படுத்தணும். யோசேப்புக்கு தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வந்தது, அது இயற்கையாய் கடந்து வந்தது அல்ல. He was preparing himself. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ப்ரிப்பேர் ஆகணும், தொடர்ந்து காரியங்களை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். சோர்ந்து போய் யோசேப்பு, என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் கேட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காரல. He is keeping on doing what God expects him to do. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அனுக்கிரகத்தின் காலம் நம்மை சந்திக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? We have stopped trying. தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த இடத்துல 2 சேவகர்களை, ராஜாவுக்கு சேவை செய்கிற 2 பேர் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவர்களிடத்தில் அவன் போய் விசாரிக்கிறான். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 6வது வசனம், Book of Genesis chapter 40 verse 6. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7வது வசனத்தின் கடைசி பகுதி, உங்கள் முகங்கள் இன்னும் துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். நானே சோகத்தில் இருக்கிறேன், நான் யார் சோகத்தை போய் ஆற்றுறேன்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுங்க. என்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை மனப்பூர்வமாய் ஆண்டவர்க்கென்று முழு மனதோடு செய்கிறோமோ அந்த அனுக்கிரகத்தின் காலம் உங்களை தேடி வரும். யாரோ ஜெயிலில் இருந்தால் எனக்கு என்ன, யாரோ எக்கேடோ கெட்ட எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், அப்படி இருக்கிறவங்க அனுக்கிரகத்தின் காலம் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் நம்ம மேல என்ன கிருபையை வைத்திருக்கார்? He was keep on striving himself. இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க முயற்சி செய்யணுமோ, எதை தேவன் உங்ககிட்ட முயற்சி எதிர்பார்க்கிறாரோ அந்த முயற்சியை நீங்க செய்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம் வரும். அனுக்கிரகத்தின் காலம் என்ன சந்திக்கணும்னா I have to prepare. இந்த வருஷம் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை சந்திக்கணும், அந்த நன்மை என்னை சந்திக்கணும். I will prepare myself. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த அனுக்கிரகத்தின் காலம் உங்களை சந்திக்கும். யோசேப்பு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, அனுக்கிரகத்தின் காலம் என்னை சந்திக்காதா? தாவீது ஜெபிக்கிறபடி, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். அதுபோல யோசேப்பு ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருப்பான். ஆண்டவரே, இந்த அனுக்கிரகத்தின் காலம் என்னை சந்திக்காதா? எனக்கு தெரியும் ஆண்டவரே, சோதனை இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு 14 வருஷம் சோதனை இருந்தது. லாபான் வீட்டில், தாத்தா வீட்டில் போய் இருந்தப்போ சோதனை இருந்தது. ஆனால் 14 வருஷம் கழித்து அந்த அனுக்கிரகத்தின் காலத்தில் சந்தித்தீங்க ஆண்டவரை. என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு, ஆபிரகாமுக்கு சோதனை இருந்தது. அவருக்கு பல வருஷம், 25 வருஷம் சோதனை இருந்தது. ஆனால் அனுக்கிரகத்தின் காலம் வந்தது, அந்த அற்புதம் சந்தித்தது. ஆண்டவரை, அந்த அனுக்கிரகத்தின் காலம் என்ன சந்திக்காதா? அது நினைவில் வைத்து இன்னைக்கு எந்த காரியம் உங்களுக்கு மனதில் போகுதோ இல்லையோ, அனுக்கிரகத்தின், கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் காலம், time of God's favor must touch my life, must touch my life, must touch my family, must touch my children. எங்களுடைய ஆலயத்தை, எங்கள் ஊழியத்தை அந்த அனுக்கிரகத்தின் காலம் தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் தொடர்ந்து ஆண்டவரே. யோசேப்பு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று அனுக்கிரகத்தின் காலம் வந்தது. அந்த 2 சேவரிடத்துல போய் சொல்லுகிறான்,
அவங்க மறந்து போயிடறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு காலம் போயிருச்சு, இது முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அந்த அனுக்கிரகத்தின் காலம் எப்போ வேணாலும் சந்திக்கும். விசுவாசத்தோட ஆண்டு இடத்துல சொல்லணும், அந்த அனுக்கிரகத்தின் காலம் சந்திக்கும்படியா கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49 வசனம் 8 10 இருக்கிற வசனத்தின்படி, I am going to possess my blessing, I am going to have the divine opportunities, I am going to receive the God's comfort. ஆண்டவர் என்னை சுதந்திரிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் தாமே தம்முடைய மேய்ச்சலை எனக்கு உண்டாக்குவார், நீரூற்றண்டைகளை கொண்டு போய் விடுவார். இது நீங்க சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார். பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பார்த்தார், எத்தனை நாள் யோசேப்பு வெயிட் பண்ணுவாப்ல, சின்சியரா வெயிட் பண்றாப்ல, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாப்லையா, காத்துக்கொள்றாப்ல. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவது, தேவனுக்கு பிரியமா இருப்பது. ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா, தேவனுக்கு பிரியமான நடக்கணும், தேவன் விரும்புகிறபடி என்னுடைய குணாதிசயங்கள், அனுக்கிரகத்தின் காலை என்னை சந்திக்கணும்னா கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய கனிகள் பெருகிறது, ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை செகண்டரியா வச்சிருங்க. பிரைமரி ஆவிக்குரிய கனிகள் பெருகுகிறதா ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் பிரியப்படுகிறபடி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா. யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நேரம் வந்தது, பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 41வது அதிகாரம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 41 verse 14. ஆதியாகமம் 41 வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆதியாகமம் 41 41வது அதிகாரம் வரைக்கும் அனுக்கிரகத்தின் கால யோசேப்பை சந்திக்கல. ஆனால் ஆதியாகமம் 41:14 அவனுடைய அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வந்தது. பாருங்க, அந்த அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வந்த உடனே எந்த இடத்துல அடிமையாய், எந்த இடத்துல அவனை வேலைக்காரன் சொல்றாங்க. ஒரு இடத்துல பாருங்க, 12வது வசனம், ஆதியாகமம் 41 வசனம் 12. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அந்த சேவர்கள் சொல்றாங்க, எபிரேய பிள்ளையாண்டான், வேலைக்காரனாக எபிரேய பிள்ளையாண்டான். நம்ம நிலையில ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்கலாம், அந்த அனுக்கிரக காலம் நம்ம மேல வந்துருச்சுன்னா கர்த்தர் உயர்த்துகிற உயர்வுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அனுக்கிரக காலத்துக்காய் ஒருவேளை ஒரு சிலர் காத்து இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, சங்கீதம் 69:13 படி இன்னைக்கு நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். ஆண்டவரே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலோ உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலோ எனக்கு செவி கொடுத்தருளுங்க. ஆண்டவரே, அந்த அனுக்கிரகத்தின் காலம் யோசேப்பை சந்தித்தது, ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணினார். யோசேப்புக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். பாருங்க, எந்த இடத்திலாவது யோசேப்பை குறித்து வேதத்தில் இந்த தீர்க்கதரிசி சொன்னார், யோசேப்பின் மூலமா இந்த காரியங்கள் நடக்கும், எந்த இடத்துல இல்லை. ஒரே ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தை அவன் பார்த்து கொண்டு தரிசனத்தை பிடித்து கொண்டான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சங்கீதம் 69:13 படியோ, ஏசாயா 49:8-10 படியோ ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அனுக்கிரகத்தின் காலத்தை உங்களை சந்திக்கும்படியா, உங்களுக்கு செவி கொடுக்கும்படியா நான் இருக்கிறேன், நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு மேய்ச்சலை உண்டாக்குகிறேன், நீரூற்றங்களை கொண்டு போய் சொல்ற, prepare yourself என்று சொல்றார். மேய்ச்சலை உண்டாக்குவேன். அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அவங்க கட்டுண்டு, ஏசாயா 49:9 வசனம், மேய்ச்சல் உண்டாக்குவார். ஏசாயா 49:9, கட்டுண்டர்கள் நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். எல்லா இடத்துல அவர்களுக்கு மேய்ச்சல் நான் உண்டாக்குவேன். There will be divine opportunities. இந்த அனுக்கிரகத்தின் காலம் வரும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பு எனக்கு எந்த வகையிலும் வர்றதுக்கு சான்ஸே இல்லையே, எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு வரும்? How will I get this divine opportunities? இந்த வாய்ப்புகளை எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்தால் அந்த வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. யார் விடுவிப்பாங்க? ஆண்டவர் விடுவிக்காம யார் விடுவிக்க முடியும்? இன்னைக்கு சில சூழ்நிலையை பார்க்கிறோம், we are locked. சில சூழ்நிலையில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், we are locked. ஆண்டவர் ரிலீஸ் பண்ணாம, ஆண்டவர் அந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஒண்ணுமே நடக்காது. அவர் தான் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த அனுக்கிரகத்தின் காலத்துல விடுதலை ஆக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சுத்தம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
எந்த இடத்துல நீங்கள் லாக்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆண்டு ரிலீஸ் பண்ண போகிறார். ஆண்டு அற்புதமாக நடத்த போகிறார். ஜனங்கள் இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க. குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்தது. அப்போ ஆண்டவர் கோரேஸ் ராஜாவோடு பேசுகிறார். இன்னைக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தின் காலம் வந்துருச்சுன்னா உங்கள் டைரக்டரோடு பேசுவார், உங்கள் மேனேஜரோடு பேசுவார். யாருடைய இருதயத்தில் பேசி உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணுமோ அவங்க இருதயத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பேசுவாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். எஸ்ரா 1வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 1 verse 1 to 3. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவி ஏவிடினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருந்தார். ராஜாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யூத ராஜாவல்ல, பெர்சிய ராஜாவுக்கு, பெர்சியாவின் ராஜாவை கோரேசுக்கு ஆண்டு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு இவங்க கிட்ட ஆண்டு பேசுவாரா? பேசுவார். எந்த இடத்துல நீங்கள் லாக் நினைக்கிறீங்களோ லாக் ஆண்டு ரிலீஸ் பண்ணுவார். எந்த இடத்துல கட்டப்பட்ட நினைக்கிறீங்களோ ஆண்டு ரிலீஸ் பண்ணுவார். பல வருஷம் கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். பல வருஷம் இதுல இருந்து நான் வெளியிலேயே வர முடியல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவாருங்க. எப்படி ரிலீஸ் பண்ணுவார்? ஏசாயா 49:9 வசனத்தின்படி அதில் சொல்லுபடி புறப்பட்டு போங்கள், வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி. இன்னைக்கு ஏசாயா 48 வசனம் 8-10 வரைக்கும் பெரிய டெலிவரன்ஸ் அந்த வார்த்தையில் இருக்குது. சங்கீதம் 69:13 ஒரு பெரிய விண்ணப்பத்தின் வல்லமை இருக்குது. இந்த 2 வசனங்களை மட்டும் நீங்கள் வாசிச்சு இதன்படி என் லாக் ரிலீஸ் ஆக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ இடத்துல ஒருவேளை உங்களுடைய டாக்குமெண்ட் அடைபட்டு இருக்கிறது, ஏதோ இடத்துல லோன் அப்ரூவ் ஆகாமல் இருக்குது. ஆண்டவரே ஏசாயா 49 எங்களுக்காக டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மேய்ச்சலை உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபித்து பாருங்க, கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டதில் செய்வார். கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அது அடுத்து தொடர்ந்து வருகிற அந்த 3வது வசனத்தில் வாசிக்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். கோரேஸ் ராஜா சொல்லுகிறார், நான் ஆர்டர் கொடுக்கிறேன். ஐ ரிலீஸ் த ஆர்டர். நம்முடைய தேசத்தில் எங்கெல்லாம் யூத ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் அவங்க தேசத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும். சும்மா அனுப்பக்கூடாது. காணிக்க கொடுக்கணும், அவங்களுக்கு விலை உயர்ந்த காரியங்களை கொடுக்கணும். அதை கொடுத்து அவங்க ஆலயத்தை கட்டும்படியாக அனுப்பிச்சு வைங்க. எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இஸ் அக்னாலேஜிங். எந்த தேசத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வந்தாங்களோ, கட்டி வச்சிருக்காங்களோ, அந்த இடத்துல அனுக்கிரகத்தின் காலம் வருகிறது. ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறார். எந்த இடத்துல காரியங்களுக்கு ரிலீஸ் ஆகணுமோ சொல்லுங்க, உம்முடைய அனுக்கிரகத்தின் காலம் எங்கள் மேல் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். கூட அந்த இடத்துல இருக்கும்படியா ரெஃப்யூஜியா இவங்க பிடித்து போன இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி தெரியுங்களா கனப்படுத்தினாங்க? புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 1 verse 6. எஸ்ரா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமின்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அனுக்கிரகத்தின் காலம் நம்மளை சந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்ஸ் டைம் ஆஃப் ஃபேவர் நம்ம மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேசாத ஆளுங்க பேசுவாங்க, கொடுக்காத ஆள் கொடுப்பாங்க. என்ன நடக்காது நம்ம நினைச்சோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்க காணிக்க கொடுன்னு சொல்கிறாரு, அவங்களை ஆசீர்வதின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கும் யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுக்களையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக உச்சிதமான பொருள்களை கொடுத்து, விலை ரொம்ப உச்சிதமானதை கொடுக்குறாங்க. உச்சிதமானதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. வசனம் 7-8 வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். எதெல்லாம் உங்க கரம் விட்டு போச்சு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சு காரியங்கள் வரலி நினைக்கிறீங்களோ, அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள ஆண்டு கொண்டு வந்துக்காரு. எல்லாம் உங்கள் அண்டையில் தானா வந்து சேரப்போகுது. ஹல்லேலூயா. தானா ஆண்டு கொண்டு சேர்ப்பார்.
அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரோத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாக சேத் பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். என்னத்தையெல்லாம் அவன் கொண்டு வந்தானோ, சாலமோன் கட்டின ஆலயத்திலிருந்து எதையெல்லாம் கொண்டு வந்தானோ, அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்த பொழுது எல்லாவற்றையும் எண்ணி கொடுத்தான். இந்தாங்க எடுத்துக்கங்க, இந்தாங்க தயவு செய்து எடுத்துகிட்டு போயிருங்க, போய் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. எந்த காரியத்தை நீங்கள் கட்ட முடியாமல் தடைப்பட்டு இருந்தீங்களோ, எதன் மேலே உங்கள் ஆசை உங்கள் நேசம் இருந்து பல நாட்கள் தடையாக இருந்ததோ, ஆண்டவரே உங்களுக்கு கட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவர் காரியத்தை செய்வாருங்க. அதுதான் அனுக்கிரகத்தின் காலம், அதுதான் அனுக்கிரகத்தின் காலம். எல்லா இடத்துல அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டானது. இவர்கள் எரேமியா புறப்பட்டு போகிறார், ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நெகேமியா ஜெபிக்கிறார், அலங்கத்தை கட்டணும்னு போறார், அவருக்கு எல்லாவித படைபலனை கொடுத்து அவர் அனுப்புகிறார். இன்னொரு இடத்துல செருபாபேலு ஆசாரியனாகிய யோசுவாவும் கடந்து வர்றாங்க, அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பகுதியும் ஆசீர்வதிப்பார். அந்த அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வந்துருச்சுன்னா யாரெல்லாம் அவங்கள தேடி வரணுமோ தானா தேடி வருவாங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அந்த அனுக்கிரகத்தின் காலம் எங்களை சந்திக்கிறதுக்காய் நன்றி, அந்த அனுக்கிரகத்தின் காலம் எங்கள் மேலே கடந்து வருவதற்காய் நன்றி. யாரெல்லாம் எங்களை தேடி வரணுமோ, என்னென்ன காரியங்களை தேடி வரணுமோ அதையெல்லாம் என் ஆண்டவர் செய்ய போகிற மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வந்துருச்சுன்னா சுதந்திரிப்போம். யோசேப்பை போல ஆண்டவர் அந்த மகனுக்கு காரியங்களை வைத்திருந்தார். தேசத்தை ஆளுகிற he possessed the blessing, சுதந்திரிக்க பண்ணினார். தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட he gave the divine opportunities, மேய்ச்சல் உண்டாக செய்தார். எந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துக்குங்க, இந்தாங்க உங்களுக்கு தான், இந்தா உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்து உச்சிதமானதை கொடுத்தாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த இடத்துல இல்லைன்னு வெறுத்து ஒதுக்கினார்களோ, ஜனங்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. காரியங்கள் உங்களை தேடி வரப்போகுது. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. மூன்றாவதான காரியம், நீரூற்றண்டைகளுக்கு நடத்துவார். God's comfort will come upon us. ஏசாயா 49வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைகளே கொண்டு போய் விடுவார். Isaiah 49 verse 10. They will neither hunger nor thirst, nor will the desert heat or the sun beat down on them. He who has compassion on them will guide them and lead them beside springs of water. அவர் மேலே கரிசனையுள்ளவர், அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்து ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு இறங்குகிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யார் இறங்கணும்னு நினைக்கிறோமோ, ஒருவேளை பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்ம நேசிக்கிற உறவினர்களாக இருக்கலாம். யார் இறங்கணும், எனக்கு இறங்கணும், எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், சில வேளையில் மறந்து போவாங்க. இந்த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் வெரி ஃபாஸ்ட். இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்குது. உறவுகளுக்கு, ஆசா பாசங்களுக்கு, செய்த நன்மைக்கு பரிகாரம் செய்வதற்கு அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை, வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் ஒருவர் நமக்காக இருக்கிறார், நமக்காக இறங்குகிற தெய்வம். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. நீங்கள் சொல்லணும், எனக்கு இறங்குகிற ஆண்டவர் எனக்கு எப்பொழுது இருக்கிறார். ஹல்லேலூயா. வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், நிறையா காரியங்கள் ஓடலாம், ஆனால் எனக்கு இறங்குற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் மறக்க மாட்டாருங்க. அதே அதிகாரத்தில் வசனம் 15-16 வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சொல்லுங்க, யார் மறந்தாலும். டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிருச்சு. நம்மளே சில பேர் பார்த்து சொல்கிறோம் பாருங்க, உங்களை பார்த்தமா இருக்குது, உங்கள் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. 1 வருஷம் ஆயிருக்கலாம், 2 வருஷம் ஆயிருக்கலாம். இப்போ சில பேரெல்லாம் பார்த்து ஒரு சில இயர்ஸ் ஆயிடுது, பார்த்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு ஜென்மனம் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கார்ல, எவ்வளவு நானாலும் தாயின் கருவிலிருந்து பெயர் சொல்லி நம்ம அழைத்தவர் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கார். யார் இறங்குறாங்களோ இல்லையோ, அப்பா நமக்கு இறங்கும்படியாக இருக்காருங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவார். நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுகிறது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இட்ஸ் a God's comfort. அந்த நீரூற்றண்டைக்கு போகும்பொழுது, இப்போ எப்பாவது ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இசிபிக்கு போகிறீங்க, அந்த இடத்துல போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப போர் அடிச்சிருப்பீங்களா?
இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறக்காக ECP பீச்சுக்கு போகிறோம், மற்ற இடத்துக்கு போகிறோம், நீரூற்றண்டைக்கு போகிறோம், மனசு ஆறுதலாக இருக்குது. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவார். எந்த இடத்துல ஆறுதல் தேவையோ, எந்த இடத்துல அவர் இறங்கினா தான் முடியும், ஆண்டவர் இறங்கினா தான் முடியும். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு யார் மறந்தாலும், நீங்கள் நேசிக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், உயிர் சிநேகிதன் சிநேகிதி எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அவர் மறக்கவே மாட்டாருங்க, அவர் மறக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நடத்தி நீரூற்றண்டைகளுக்கு நடத்தினார், ஆறுதலாக இருந்தார், அவர் இறங்கினார். இன்றைக்கு எந்த இடத்துல உங்களுக்காக இரக்கம் செய்து நம்ம ஒவ்வொருவருக்காக இறங்கி நம்மளுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணுமோ அவர் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அந்த அனுக்கிரக காலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சங்கீதம் 69:13 வசனம் சொன்னபடி, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இன்னைக்கு அந்த அனுக்கிரகத்தின் காலத்திற்காக உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்டவரே, தேவனே உமது மிகுந்த கிருபையினாலோ உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலோ எனக்கு செவி கொடுத்தருளோ. யார் உங்களை மறந்துட்டாங்க? நான் மறக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நான் செய்த உதவி, நான் செய்த காரியங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க. யாரோ மறந்துட்டு போகிறாங்க. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், கர்த்தருடைய பலன் நம்மளை ஆசீர்வதிக்கும், நமக்கு இறங்குவார். அவர் இறங்கி எல்லா காரியத்தை நமக்காய் செய்வார். ஆண்டவரே, எனக்காய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றிகள். ஆண்டவரே, உங்கள் அனுக்கிரக காலம் இதை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். சங்கீதம் 69:13 இருக்கிற அந்த வசனத்தின்படி இன்றைக்கி உங்கள் பாதத்தில் ஜெபிப்பேன். அந்த அனுக்கிரகத்தின் காலம் எனக்கு கடந்து வரட்டும். ஏசாயா 49 வசனம் 8-10 இருக்கிறபடி, யோசேப்பு சுதந்திரித்தது போல நான் சுதந்திரிப்பண்டவரேன், நான் சுதந்திரிப்பண்டவரேன். ஆசீர்வாதத்தை நிச்சயம் மேக் அ டெசிஷன். யோசேப்பு மனசு விட்டு போகவே இல்லை. யோசேப்பினுடைய மனசில் ஆழமான ஒரு காரியம் இருந்தது. எனக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், இந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிற, எப்பொழுது தேவனுடைய வசனம் கடந்து வருகிறதோ, many times God words come to the church who receive the word. இந்த வசனம் எனக்கு தான், சங்கீதம் 69:13 எனக்கு தான். ஆண்டவரே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற கிருபையா எனக்கு கொடும், எனக்கு செவி கொடுத்து அருளும் என்று தாவீதை போல சங்கீதம் 69:13 படி கதறுகிற இருதயங்களுக்கு ஏசாயா 49:8-10 இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். சுதந்திரிக்க பண்ணுவார், மேய்ச்சலை உண்டாக்குவார், நீரூற்றண்டைகளை நடத்த சொல்லுவார். I'm giving you the secret. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வரணும். சங்கீதம் 69:13 ஜெபம், அந்த ஜெபத்தை நம்ம பிடிச்சு ஏசாயா 49:8-10 அன்றே நீங்கள் சொன்னீங்கப்பா, உங்கள் வார்த்தையின்படி அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சினி நாளிலே உமக்கு உதவி செய்வேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நான் நிச்சயம் நான் சுதந்திரிக்கணும். ஐ ஹாவ் டு பொசஸ் த பிளெஸ்ஸிங். மேய்ச்சல் எனக்கு உண்டாக ஆண்டவரே. தேர் வில் பி டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு காரியங்கள் கடந்து வரும். எப்போ வரும்னா சங்கீதம் 69:13 ஏசாயா 49:8-10 அந்த வசனங்களை வாசித்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் நாக்கிங் யுவர் டோர். நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். இன்னைக்கு சொல்லுகிற அனுக்கிரகத்தின் காலம் என்னை சந்திக்கிட்ட ஆண்டவரே. எப்படி கோரேஸ் ராஜா மூலமா நீங்க பேசி எனக்கு இந்த அற்புதத்தை செய்தீரோ, அந்த அனுக்கிரகத்தின் காலம் வரும்போது நடக்கும். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு முறை நான் வேலைக்காக மிகுந்த பாத்தம்ல இருக்கிற சிங்கப்பூர் வருவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஐ ரிசீவ்ட் ஒன் ஃபோன் கால். அந்த அனுக்கிரகத்தின் காலத்தை பயன்படுத்தி கொண்ட, நார்மலாக HRலேருந்து தான் கூப்பிடுவாங்க. தட் கால் கேம் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். அவர் கூப்பிட்டார். அந்த ஒரு கால் எல்லாவற்றையும் மாற்றினது. ஏன்னா அதற்காக அநேக நாள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த அந்த அனுக்கிரகத்தின் காலம் வரட்டும், வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்யுங்க. 2 காரியம் மனசில் வச்சுக்கங்க. சங்கீதம் 69:13 வசனத்தின்படி அனுக்கிரக காலத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், நான் விண்ணப்பம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஏசாயா 49:8-10 இருக்கிற வசனத்தின்படி I have to possess the blessing. You have to give me the divine opportunities. I need to receive the God's comfort. இதை நீங்கள் வைத்து ஜெபிக்க கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறார். சரீரங்கள் அற்புதங்களை செய்ய போகிறார். குடும்பங்களை மாறுதல் வரப்போகுது. நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து, ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரக காலத்திற்காய் நன்றி, எங்களை சந்திக்கிற அந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்தி அவரை உயர்த்தலாம். தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Isaiah 49 verse 8 to 10. In the time of my favor I will answer you, and in the day of salvation I will help you. ஆண்டவரே உங்க ரட்சிப்பின் நாளில, ஆண்டவரே உங்க அனுக்கிரகத்தின் நாளில எனக்கு நீங்க செவி கொடுத்து எனக்கு உதவி என்னை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இடத்துல சொல்லுங்க, இன்னைக்கு எந்த இடத்துல அற்புதத்திற்காய், அதிசயத்திற்காய், மாற்றத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அனுக்கிரகத்தின் காலத்தை கொடுப்பாருங்க. ஒவ்வொருவர் மேல அந்த அனுக்கிரகத்தின் காலம் கடந்து வரும். கர்த்தர் அந்த விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிற, நம்மை அற்புதமாய் நடத்துகிற அதிசயத்தின் காலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 69:13 வசனத்தின்படி உங்க அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்காக உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்யும் ஆண்டவரே. I will pray to you master for the time of your favor. hallelujah, hallelujah. கேளுங்க, எந்த இடத்துல தேவன் அனுக்கிரகத்தை கொடுக்கணுமோ, கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் காலம் எந்த இடத்துல சந்திக்கணுமோ, என்ன செய்யணும், வேலையில, குடும்பத்துல எந்த இடத்துல மாறுதல் நடக்கணும், இன்னைக்கு அந்த மாறுதல் நடக்க சொல்லுங்க ஆண்டவரே. நான் தாவீது ஜெபித்தது போல உங்க பாதத்துல ஜெபிக்க போறேன். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலும் நோக்கி விண்ணப்பம் செய்கிற, நாங்க விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே. சபையாய் உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே. சபையாய் உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே. எனக்காய் வாசல் திறக்கப்பட போவதற்காய் நன்றி. I am going to possess my blessing. நான் சுதந்தரிக்க போற ஆண்டவரே. God is going to give me the divine opportunities. எனக்கு மேய்ச்சலை உண்டாக்க போறீங்க ஆண்டவரே. சொல்லுங்களே விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு மேய்ச்சல் உண்டாக்க போறீங்க. There is going to be divine opportunities. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சந்தித்து கோரேஸ் ராஜா மூலமா பேசினீர் ஆண்டவரே. எனக்கு மேல் அதிகாரிகள் மூலமா you will be receiving calls from your headquarters. செபிங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். பெரிய இடங்கள்ல இருந்து உங்களை சந்திக்கும்படியா, உங்களை நோக்கி வரும்படியா. யார் தாகம் உள்ளவன் மேல் தாங்க தண்ணீர் ஊற்றப்படும், தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர் ஊற்றப்படும். யார் வாஞ்சையோடு கேட்கிறாங்களோ, யார் விண்ணப்பத்தோடு கேட்கிறாங்களோ, இந்த அனுக்கிரக காலத்துக்காக தானியேல் ஜெபித்து இருக்கிறார். ஜெபிக்காதபடி காரியங்கள் எதுவும் நடக்கவே இல்லை. தானியேல் சொல்லுகிறார், எரேமியாவின் வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் சொன்ன அந்த 70 வருஷங்கள் நிறைவேறுகிறத நான் அறிந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். அருமையான தகப்பனே, தாயே, தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகள் அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள இருக்கட்டும். அனுக்கிரகம் எங்கள் பிள்ளைகளை சந்திக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அதினதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கணும். ஏற்ற நாளில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு இடத்துல அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள வரணும். P1 சரியான இடத்துல P1 அட்மிஷன் கிடைக்கணும். ஆண்டவரே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா லோக்கல் ஸ்கூலுக்கு மாறணும். ஆண்டவரே PSLE முடிக்கிறதுக்கு முன்ன அந்த அனுக்கிரகத்தின் கால பிள்ளைகள் மேல அந்த 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 படிக்கிற காரியத்துல, அவங்களுடைய காரியத்துல என்ன ஆசீர்வாதம் வரணும். செகண்டரியில அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள பிள்ளைகள் இருக்கணும்பா. பாலியில யுனியில அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள பிள்ளைகள் இருக்கணும்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த அனுக்கிரக காலம் இருக்குன்னு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் குடும்பங்கள்ல பல ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல அந்த அனுக்கிரகத்தின் காலத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். தெய்வமே according to Isaiah 49:8, in the time of my favor I will answer you, and in the day of salvation I will help you. Father God, we are praying to you master. உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ அதற்குரிய அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள அவங்க கடந்து சொல்லணும். ஆண்டவரே கருத்தா ஜெபிங்க ஆண்டவரே. சங்கீதம் 69:13 வசனத்துல தாவீது கருத்தா ஜெபித்தது போல நாங்களும் உங்க பாதத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே. அனுக்கிரக காலத்துல உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 69:13 படி ரெகபோத் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறது. அனுக்கிரக காலத்துல உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இருதயத்தின் ஆழத்திலும் உடைக்கப்பட்ட நிலையில என்ன காரியத்திற்காக சங்கீதம் 69:13 படி ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த அனுக்கிரகத்தின் காலத்தை இன்னைக்கு உங்க மேல ரிலீஸ் பண்ணும்படியா ஜெபிக்க போறேன். இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்படியா ஜெபிக்க போறேன். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார், பொறுமையா பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நேரம் வந்தது யோசேப்புக்கு, இதுதான் நேரம். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த அனுக்கிரகத்தின் காலம் வந்தது. எந்த அதிகாரத்தில்? அந்த வேலைக்காரனாகிய எபிரேயனாகிய பிள்ளையாண்டான், தலையாரியின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் இருந்தான்னு சொன்ன அதே அதிகாரத்தில் யோசேப்பு, அதே அதிகாரம் 41வது அதிகாரம் 38வது வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்றான்.
சொல்லுங்க, எனக்குள்ள அந்த தேவாவி இருக்கிறது. சொல்லுங்க, யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தேவாவி என்ன. கம் ஆன், கிளைம் இட். ஆண்டவங்களை அபிஷேகத்திற்கா நம்மை அபிஷேகத்தை நம்ம சொல்லணும். எனக்குள்ள 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 அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அருமையான திருச்சபையை விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை நிரப்பி இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள விசேஷித்த ஆவி. நீங்க படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், உங்களுக்குள் இருக்கிற அந்த விசேஷித்த ஆவியானவர் வெளிப்படணும். அந்த அனுக்கிரகத்தின் காலம் வருகிற பொழுது நீங்க வெளிப்படும். அப்பா வெளிப்படுவார், உயர்த்துவார். ஓ ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த விசேஷித்த ஆவியை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்தெந்த காரியத்திற்காக அனுக்கிரகத்தின் காலத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, எதை சுதந்திரிக்கும்படியா ஜெபிக்கிறாங்களோ, எந்த இடத்துல மேய்ச்சல் உண்டாகும்படியா ஜெபிக்கிறாங்களோ, எந்த இடத்துல ஆறுதலுக்காய் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே அந்த அனுக்கிரகத்தின் காலம் இவர்கள் மேலே கடந்து வருவதாக, அந்த அனுக்கிரகத்தின் கரம் இவர்களுக்காய் நீட்டப்படுவதாக, the time of favor இவர்கள் மேலே கடந்து வருவதாக. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதம் இவர்களுக்காய் கடந்து வருவதாக. எட்டாத எந்த காரியமா இருந்தாலும் என் தேவன் இவர்களுக்கு கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எட்டாததை என் கையில கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எட்டாத போல இருந்தது, எட்டாத உயரத்துல போல இருந்தது, ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளக பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளக பண்ணும். எந்த காரியம் உங்கள் இருதயத்தை இளக பண்ணினதோ, நெடுங்காலமாய் காத்திருந்தீங்களோ, அந்த ஆசீர்வாதம், அந்த எட்டாத உயரத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது. எட்டாததை என் கரத்துல கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எட்டாததை என் கரத்துல கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். நன்மையினால் நிரப்பினீங்க, ஸ்தோத்திரம். எக்காலம் உங்களை ஸ்தோத்தரிப்பாண்டவர, எக்காலம் உங்களை ஸ்தோத்தரிப்பாண்டவர. அப்பா உங்களை துதிப்ப, உங்களை ஸ்தோத்தரிப்ப. அப்பா உம்மை உயர்த்த போற. இந்த பாட்டை பாடுகிற பொழுது கோயர் பாடும். நீங்க பாடலாம், இல்லாவிட்டால் எங்களோடு சேர்ந்து சொல்லலாம். எட்டாத எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆசீர்வதித்தீங்க, நிரப்பிட்டீங்க, நன்மையினால் நிரப்பிட்டீங்க. அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள எங்களை கொண்டு போறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்கக் கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் சொல்லுங்க. இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ,
பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சங்கீதம் 69:13 வசனத்தின்படி அனுக்கிரக காலத்திலே ரெகபோத் ஊழியத்தில் இருக்கிற ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் செவி கொடுத்தருளும்படியாய் உங்க பாதத்தில் மன்றாடுகிறோம். உங்க அனுக்கிரகத்தின் காலம் ஆண்டவரே இப்போ ஒவ்வொருவர் மேல கடந்து வருவதாக. என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கார்களோ, என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கார்களோ அதில் அனுக்கிரக காலம் இவர்களை சந்திப்பதாக. அனுக்கிரக காலத்துக்குள்ள இவர்களை நடத்துவீராக. யோசேப்பை சந்தித்த அந்த அனுக்கிரகத்தின் காலம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆலயத்தை கட்டும்படி சந்தித்த அனுக்கிரகத்தின் காலம் இயேசுவின் நாமத்தினால நீரூற்று சண்டைகளுக்கு நடக்கும்படியா அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. ஆண்டவரே, இறங்குகிற தெய்வம், நீர் இறங்குகிற தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக இறங்குகிற தெய்வம், அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி என்ற வார்த்தையின்படி ரெகபோத்துக்காக நீங்க இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். யாரையும் மறவாதபடி நீ நினைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உங்க வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிற. ஒவ்வொரு ஆவியிலும் ஒவ்வொருவருக்குள்ளாய் சங்கீதம் 69:13, ஏசாயா 49:8 முதல் 10 வரை இருக்கிற அந்த வசனத்தின் வல்லமை, அந்த ஆவிக்குரிய கிரியைகள் ஒவ்வொருவருக்குள்ள நடப்பதாக. நான் சுதந்திரிப்பே. மேய்ச்சல் உண்டாகோ, எனக்கு மேய்ச்சல் உண்டாகோ. ஆண்டவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீரூற்றண்டைகளை நடத்துவார். I will possess my blessing. I will have the divine opportunities. God will comfort me. ஒவ்வொருவருமே இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை முத்தரிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் மிகுதியாய் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற. யார் இறங்குறாங்களோ இல்லையோ அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி உங்களுக்கு இறங்குவார், காரியங்களை செய்வார், அற்புதங்களை சுதந்திரிக்கும்படியாய் அனுகூலமான துணையை ஆண்டவர் வந்து அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள நடத்துவார். வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் எங்களோட லைவ்ல கலந்து கொண்டு அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். God bless you.